திருவண்ணாமலைக்கு போனா எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக நீங்க திருவண்ணாமலைன்ட்டு இல்ல, நீங்க எந்த கோயிலுக்குமே நான் இங்கெல்லாம் போனா இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் இங்கெல்லாம் போனா எனக்கு கல்யாணம் நடக்கும், இங்கெல்லாம் போனா எனக்கு என் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பிசினஸ் வரும் அப்படிங்கறதுக்காக நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் கண்டிப்பா அது அப்படி நடக்காது. அங்க போனா எனக்கு இது கிடைக்கும், அங்க போனா எனக்கு இது நடக்கும் அப்படின்றதுக்காக நீங்க போனீங்கன்னா அது யூஸ் இல்லாத ஒரு விஷயம். அந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணும் போது அன்னைக்கு நைட்டு சிவபெருமான் அந்த ராஜாவோட கனவுல நீ இந்த டேட்டை கொஞ்சம் தள்ளி போட்டுரு அப்படின்னு சொல்றாராம். சிவபெருமான் இப்ப நான் சொன்ன மாதிரி பரிகார ஸ்தலம் நீங்க போயிட்டு வாங்க, இது போனா சிவபெருமான் பண்ணுவாரு, அதுக்கெல்லாம் அடிப்பணியற ஆளே கிடையாது. அவர்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய உண்மையான கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்பு, சும்மா ஒரு எதிர்பார்ப்போட சும்மா எனக்கு அங்க போனா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அதுக்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகுற ஆளே கிடையாது. திருவண்ணாமலை கோவில்ல இப்ப ரீசெண்டா அதிக கூட்டங்கள் வரதை நம்ம கேள்விப்படுறோம். இப்ப என்ன காரணமா இருக்கும் உள்ள அதிக கூட்டங்கள் வர காரணம் என்ன? இப்ப ரீசெண்டா திருவண்ணாமலையில அதிக கூட்டம் வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் வேற சிலது இருந்தாலும் தமிழர்கள் வராங்க, தமிழர்கள் விட மத்த பீப்புள் நிறைய வராங்க. சோ தமிழவே மறக்கிற அளவுக்கு தமிழர்களே மாறிட்டு இருக்காங்க. சோ அது ஒரு வருத்தமான விஷயம் தான். பட் இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு போனா எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக நீங்க திருவண்ணாமலைன்ட்டு இல்ல, நீங்க எந்த கோயிலுக்குமே நான் இங்கெல்லாம் போனா இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் இங்கெல்லாம் போனா எனக்கு கல்யாணம் நடக்கும், இங்கெல்லாம் போனா எனக்கு என் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பிசினஸ் வரும் அப்படிங்கறதுக்காக நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் கண்டிப்பா அது அப்படி நடக்காது. ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிறது சிவபெருமான், கரெக்டுங்களா? அவரையும் நீங்க ஒரு ஹியூமன் மாதிரி தான் நீங்க நினைச்சு போறீங்க. ஓகே, அங்க போனா அது பண்ணி கொடுப்பாராமா, ஆமா ஏதோ புரோக்கர் மாதிரி அப்படிதான் அவங்க எல்லாரும் ட்ரீட் பண்றாங்களே ஒழிய உண்மையான பக்தி கண்டிப்பா கிடையாதுன்றதுதான் வெளிப்படையான போகணும் அப்படின்னு நம்மள அறியாமலே தோணி போகணும். ஆமா, அவரு மேல ஈர்ப்பு போகணும். எனக்கு சிவபெருமான பார்க்கணும்னு எனக்கு தோணுது. கஷ்டத்துல போவாங்க, கஷ்டத்துல இல்லாம நல்ல நாள்லயே போகணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, அதாவது சிவபெருமான பார்க்கணும் அப்படின்றத அந்த ஈர்ப்பு நீங்க போறீங்க அப்படின்னா அது பக்தி, அது வேற. அப்படி நிறைய பேர் போறவங்களும் இருக்காங்க. பட் அங்க போனா எனக்கு இது கிடைக்கும், அங்க போனா எனக்கு இது நடக்கும் அப்படின்றதுக்காக நீங்க போனீங்கன்னா அது யூஸ் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, இப்போ நாயன்மார்கள் 63 பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புக்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? ஏன் நம்ம அந்த 63 பேர்னு சொல்றாங்களே, என்ன காரணம்? இந்த 63 நாயன்மார்களுமே பாத்தீங்கன்னா சிவபக்தியில ரொம்ப சிறந்தவங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் சிவன் மேல பக்தி இல்லையான்னு நம்ம கேட்க முடியாது. 63 நாயன்மார்களோட ஸ்பெஷாலிட்டி வேற எந்த ஒரு சிவபக்தியிலுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமா இருந்திருக்காங்க. அவங்க சிவபக்திக்கு முன்னாடி தன்னோட உயிர், தன்னோட குடும்பம், தன்னோட சொத்து சொகம் எல்லாத்தையுமே ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு சிவனுக்காக வந்தவங்க அவங்க எல்லாரும். சோ அதுல திருநீலகண்ட நாயனார் ஆகட்டும், இயற்பகை நாயனார் ஆகட்டும், இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே வரும். சோ அவங்க நார்மலா நாயன்மார்கள் இந்த மாதிரி இருந்தாங்க, அந்த 63 பேரோட ஸ்டோரி நான் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே, ஆமா ஆமா இருக்கு, அதுக்காக மட்டுமே இயற்றப்பட்ட கதைகள் கிடையாது. அதெல்லாமே உண்மையா வாழ்ந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டு, அவங்க அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்காச்சும் நம்ம அந்த சிவபக்தியில நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா அது 63 நாயன்மார்கள் தவிர வேற யார்ட்டுமே நீங்க கத்துக்க முடியாது. நாயன்மார்களுக்கு குருன்னா சிவன் தானா? கண்டிப்பா. அவங்களுக்கு குருங்கிறத விட சிவபெருமானத்தான் அம்மா அப்பாவாவே அவங்க பார்த்தாங்க. இப்போ இந்த 63 நாயன்மார்களோட அத்தனை பேர்த்த பத்தியுமே சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்றவர் தான். இந்த 4 பேர் இருப்பாங்க. இந்த எல்லா சிவன் கோயிலையும் அந்த 4 பேரை மட்டும் தனியா வச்சிருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார், தமிழ் புக்ல படிச்சு மாணிக்கவாசகர் புக் எல்லாம் படிச்சிருக்காமா, மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். இந்த 4 பேர் சிவபக்தியில அடிச்சுக்கவே முடியாது. இந்த 4 பேர்த்துல ஒருவராகிய இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவர் தான் திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூல்ல தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு தொடங்குற அந்த பாடல்ல இந்த 63 நாயன்மார்கள் பத்தியுமே பாடியிருக்காரு. இந்த கடைசி 60 பேரை பத்தி மட்டும்தான் அவர் பாடியிருக்காரு. இந்த கடைசி 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா
சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்களோட அம்மா அப்பா. சோ அவங்களையும் சேர்த்து வச்சு பாடினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பியடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து சேக்கிழார் பெருமான் வந்து பெரிய புராணம் அப்படின்ற நூல்ல இது இன்னும் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. சோ இங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்குனா அது பெரிய புராணம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ 63 நாயன்மார்களும் புக்கு அந்த மாதிரி பாட்டு எழுதிருக்காங்களா சிவனை பத்தி? அவங்க எல்லாருமே வந்து பாடல்கள் பாடி இருக்காங்க. பட் அதுலயும் குறிப்பா வந்து மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயன்மாரும் அவங்க எல்லாருமே பாடினதுதான் வந்துட்டு இந்த தேவாரம், திருவாசகம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே அவங்க பாடின நூட்கள். அதுல இருந்து செலக்ட் பண்ணது அதெல்லாம். கண்டிப்பா. ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச நாயன்மார்கள் யாரு, அவங்களோட ஸ்டோரி சொல்ல முடியுமா? எனக்கு 63 நாயன்மார்கள்ல ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. சோ அவருக்கு வந்து ஒரு குழந்தையில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்றதுதான். ஆனா அவருக்கு கண்ணும் தெரியாது, அவர்கிட்ட காசும் இல்ல, எதுவுமே இல்ல. நான் எப்படி சிவபெருமானுக்கு கோயில் கட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் வந்து அவருக்கு பல வருஷமா அவருக்கு இருந்துட்டேதான் இருந்தது. பட் இருந்தாலும் சரி ஓகே, நான் மனசளவுல நினைச்சாலே வந்து சிவபெருமான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருக்கோம். நான் ஏன் மனசுலயே வந்து நான் என்னோட கோயில கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல உட்கார்ந்து தினமும் உண்மையாலுமே ஒரு கோயில் கட்டுனா எப்படி எல்லாம் கட்டுவாங்களோ, இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவுதான், இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஃபுல் கோயில் எல்லாம் அவர் கட்டல மனதளவுல. ஆமா 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 ஆமா. சோ அப்ப 5 நிமிஷத்துல உட்கார்ந்து அவர் முழு கோயில் கட்டினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு, ஆமா இன்னைக்கு எவ்வளவு, இப்ப இன்னைக்கு வந்து அஸ்திவாரம் தான் போட முடியும், இன்னும் அஸ்திவாரம் போட்டு இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அதை மட்டுமே அவர் மனசுக்குள்ள பண்ணாரு. இப்ப நாளைக்கு இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். அப்ப ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னா ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஒரு வருஷமா அவர் உட்கார்ந்து அவர் மனசளவுலயே உட்கார்ந்து கோயில் கட்டிட்டு இருக்காரு. ஒரு நாள் கோயில் எல்லாம் கட்டியாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமானே கூப்பிடுறாரு. ஏன்னா இப்ப நம்மளே ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னா சிவபெருமானே உங்களுக்காக கட்டியாச்சு, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து உரிமையா சிவபெருமான வந்து ஒரு டேட் சொல்லி, சிவபெருமானே இந்த மாதிரி நான் கோயில் கட்டி முடிச்சிட்டேன், நீங்க வந்து நீங்க கண்டிப்பா வந்துடணும் என்னோட கோயிலுக்கு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லி டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. இதே நாள்ல இதே டேட்ல அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ராஜா சிவன் கோயில் உண்மையாலுமே கட்டியிருக்காரு. அதே டேட்ல தான் அவரும் கும்பாபிஷேகம் பிக்ஸ் பண்ணிருக்காரு. இப்ப சிவபெருமானுக்கு ஒரு பூஜை எல்லாம் பண்ணி இந்த மாதிரி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டுவாங்க இல்லையா. அந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணும் போது அன்னைக்கு நைட்டு சிவபெருமான் அந்த ராஜாவோட கனவுல வந்து நீ இந்த டேட்டை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுரு அப்படின்னு சொல்றாராம். இவர் ராஜா வந்து கேக்குறாரா, டேட்டு தள்ளி போடணுமா, ஏன் உங்களுக்கு அந்த தேதி பிடிக்கலையா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல ஒரு மிக சிறந்த ஒரு பக்தன் வந்து அதே டேட்ல தான் அவனும் கும்பாபிஷேகம், ஆமா சோ அங்க நான் கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொன்னப்ப அவ்வளவுதான், கனவு முடிஞ்சிருச்சு. ராஜாவும் அடுத்த நாள் எந்திரிக்கிறாரு, என்னடா நமக்கு தெரியாம நம்ம ஊர்ல யாரு சிவன் கோயில் கட்டி இருக்கா, அதுவும் நம்மளோட ஒரு சிறந்த பக்தனா யார், இது கொஞ்சம் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் தேடுறாங்க. எல்லாரும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து சிவபெருமான் கிட்ட இவரு ரொம்ப மன்றாடி கேக்குறாரு, யாரு நானே அவரை பாக்கணும்னு ஆசையா இருக்கு, ஏன்னா நீங்க இத விட்டுட்டு நீ அங்க போற அளவுக்கு அப்ப உங்களை எந்த அளவுக்கு அவன் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்பதான் வந்து சொன்னாரு, பூசலார்னு ஒருத்தர் இருப்பான், அவனை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் அதே மாதிரி போய் கேட்பாரு, எங்கப்பா இங்க ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, எங்க நீதான் கட்டினியாமே. கோயிலா, இல்லையே நான் எங்கேயும் கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் அதை மறைச்சு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நீதான் கட்டினியாமா, இந்த மாதிரி எனக்கு கனவுல வந்து சிவபெருமான் வந்து உன்னோட கும்பாபிஷேகத்துக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே பூசலார் நாயனாருக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம், அழுக பயங்கரமா அழுகுறாரு. என்ன சிவபெருமான் உங்க கனவுல வந்து நான் கோயில் கட்டி இருக்கேன், அதுக்கு நான் வந்து போகணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால அதை தாங்கவே முடியல. அப்பதான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவபெருமான் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி பரிவார ஸ்தலம் நீங்க போயிட்டு வாங்க, இது போனா சிவபெருமான் பண்ணுவாரு, அதுக்கெல்லாம் அடிப்பணியற ஆளே கிடையாது அவர்லாம். நீங்க வந்து கொடுக்கக்கூடிய உண்மையான கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்பு, சும்மா ஒரு எதிர்பார்ப்போட சும்மா வந்து எனக்கு அங்க போனா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் ஆகுற ஆளே கிடையாது. நீங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அது என்னன்னா, எந்த ஒரு ஈகோவும் இல்லாம எந்த ஒரு துர்குணங்களும் இல்லாத அந்த ஒரு அன்பு மூலமா அவரே இறங்கி வந்துருவார். அவ்வளவுதான்.
அவர் போனாரா இல்லையா சிவபெருமான் போயிட்டு? கண்டிப்பா சிவபெருமான் போயிட்டு அவருக்கு காட்சியே கொடுத்துருவாரு. சோ அவருக்கு கண்ணும் தெரிஞ்சு அவருக்கு காட்சி கொடுத்தாரு. 63 அவருக்கும் போயிருப்பாரு நிச்சயமா. சோ இப்ப அவர் நினைச்சிருந்தா ராஜாவோட கனவுக்கு வராம அங்க போயிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஏன் அந்த திருவிளையாடல் அவர் பண்ணாரு அப்படின்னா, இவரோட பக்தி உலகமெங்கும் தெரியணும், அது ராஜாக்கும் தெரியணும்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு கனவுல வந்து இப்படி எல்லாம் பண்ண ஒரு திருவிளையாடலோட காரணம்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இவருன்ட்டு இல்ல, இந்த 63 நாயன்மார்களோட ஸ்டோரிஸ் நீங்க எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி ஒரு எந்த மனிதன் கிட்டையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இருக்கும். அதனாலதான் அவங்க 63 நாயன்மார்கள் ஆனாங்க. அந்த 63 பேரும் நீங்க எல்லா சிவன் கோயிலும் நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க இருப்பாங்க.